எழுத்தாளர் வசுதேந்திரா இதுவரை கன்னடத்தில் 15 புத்தகங்கள் எழுதியுள்ளார். இதற்காக பல இலக்கிய விருதுகளையும் பெற்றவர். அதில் கன்னட நூலுக்கான சாகித்ய அகாடமி விருதையும் பெற்றுள்ளார். இவரது நூல்கள் தெலுங்கு, ஹிந்தி மற்றும் தமிழ் போன்ற மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன. இவர் சந்தா புஸ்தகா எனும் புத்தக நிறுவனத்தையும் நடத்தி வருகிறார். பல LGBTQ குழுக்களுக்கு ஆதரவு அளித்து வருகிறார். முறையான கன்னட இலக்கியத்தில் வசுதேந்திரா ஒரு வெளியர். மோகனசாமி என்னும் தன் சுயசரிதையை எழுதி அதிர்ச்சி அலையை எழுப்பியிருக்கிறார் என்று தி டைம்ஸ் ஆஃப் இந்தியா என்ற நாளேடு குறிப்பிடுகிறது. மோகனசாமி சிறுகதை தொகுப்பு. கன்னடத்தில் வசுதேந்திரா, தமிழில் கே. நல்லதம்பி. காசி வீரர்கள் சிறுகதை. மோகனசாமியை விட காசி வீரன் 5 ஆண்டுகள் பெரியவன். படிப்பில் சூனியம், ஆனால் விளையாட்டில் மிகச் சுட்டி. அவனது அதிசயமான பேருக்கான காரணத்தை காசி வீரனின் அம்மா விமலக்கா ஒருமுறை மோகனசாமிக்கு விவரமாக சொல்லியிருந்தாள். அன்றொரு நாள் மோகனசாமி அவன் வீட்டுக்கு போனபோது வீட்டில் விமலக்காவை தவிர யாரும் இல்லை. அவள் வீட்டு வராந்தாவின் முற்றத்தில் அரிசியை புடைத்து கொண்டு சுத்தம் செய்து கொண்டிருந்தாள். அவளது கணவன் புஜங்கா மாமா அலுவலகம் சென்றிருந்தார். காசி வீரன் கொளுத்தும் வெயில் நேரத்தில் பம்பரம் விளையாட பள்ளத்து ஏரிக்கு பக்கம் போயிருந்தான். அவளின் மகள்கள் இருவரும் அவரவர் தோழி வீட்டுக்கு போய் பாண்டி விளையாடி கொண்டிருந்தார்கள். மோகனசாமியை கண்டால் விமலக்காவுக்கு மிகவும் பிரியம். சிநேகிதியின் மகன் என்று ஒரு காரணம் இருந்தாலும் தன் மகனைப் போல படிப்பில் முட்டாள் அல்ல மோகனசாமி. ஒவ்வொரு ஆண்டும் நல்ல மதிப்பெண் பெற்று தேர்ச்சி அடைகிறான் என்பது மற்றொரு காரணம். தன் மகனை காட்டிலும் மோகனசாமி சிறப்பாக படிப்பவனாக இருந்தாலும் அதனால் எள்ளளவும் பொறாமை ஏற்பட்டதில்லை விமலக்காவுக்கு. எந்த குறும்பும் செய்யாமல் பெரியவர்களின் பேச்சை கேட்டு அமைதியாக இருக்கும் மோகனசாமி சிரித்தால் கன்னத்தில் குழி விழும். அழகிய முகம் கொண்ட அவனை கண்டால் அவளுக்கு உள்ளுக்குள் தாய்ப்பாசம் பொங்கிக் கொண்டு வரும். பொதுவாக எல்லா பெரியவர்களும் மோகனசாமியின் நல்ல குணத்தை வாஞ்சையில்லாமல் புகழ்ந்து தங்கள் பிள்ளைகளும் அவனைப் போல இல்லையே என்று ஏக்கத்துடன் அடிக்கடி சொல்வார்கள். மோகனசாமியை அன்புடன் வரவேற்ற அவர் அவனுக்காக கொஞ்சம் பொட்டுக்கடலை, மாவு, சர்க்கரை, நெய், பால் கலந்து கொடுத்து தன் வேலையை தொடர்ந்தார் விமலக்கா. அரிசியில் இருந்த கற்களை பொறுக்கி ஒவ்வொன்றாக வராண்டாவில் எரிந்து கொண்டு காசி வீரனின் கதையை சொன்னார். மதிய நேரம் ஆதலால் வெயில் மொத்தமாக வராண்டாவில் பரவி அவர் அங்கே அரிசி புடைத்து சுத்தம் செய்ய உதவியாக இருந்தது. பொட்டுக்கடலையை முழுகிக் கொண்டே அடிக்கடி அங்கே வரும் ஈக்களை ஓட்டியபடி மோகனசாமி விமலக்காவின் பேச்சை கேட்டு கொண்டிருந்தான். முதல் 2 பிள்ளைகளும் பெண்களாக இருந்ததால் 3வது தடவை கர்ப்பமான போது விமலக்கா தீவிர மன உளைச்சலுக்கு ஆளானாள். அந்த பிள்ளை ஆணாகத்தான் இருக்க வேண்டும் என்றும் அப்படி இல்லாவிட்டால் பிறந்த குழந்தையை குளத்தில் கொண்டு மூழ்கடித்து சாகடித்து விடுவேன் என்று புஜங்கா மாமா சொல்லிவிட்டார். 3க்கு முத்தின்னு சொல்லுவாங்க. ஆம்பளை பிள்ளை தான் பிறக்கும், சும்மா இரு, பயப்பட வேண்டாம், ஆண்டவனை வேண்டிக்க என்று மோகனசாமியின் அம்மா ஏற்கனவே விமலக்காவுக்கு ஆறுதல் சொல்லியிருந்தாள். அப்படி ஆகட்ட என்ன பண்ண முடியும்? போன தடவை கூட எல்லா கடவுளையும் வேண்டிதான் வச்சிருந்தேன், எந்த கடவுளையும் எனக்கு உதவலையே என்று மனசு படபடக்க கேட்டாள். 7 மாதம் நிறைந்ததும் அவள் பயம் இன்னும் அதிகமானது. அந்த சமயம் ஊர் சாமியான குமாரசாமியின் திருவிழா வந்தது. ஊரிலேயே பெரிய திருவிழா அது. குன்றின் மீது இருக்கும் குமாரசாமியின் திருவிழா 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே வரும். மார்கழி மாதத்தில் மட்டுமே அந்த திருவிழா நடக்கும். ஊரின் அரசியல் பிரமுகரின் குலதெய்வம் இந்த குமாரசாமி என்பதால் அவரே போதுமான அளவு பணத்தை செலவு செய்து திருவிழாவை நடத்துவார். ஊரின் வியாபாரிகள் அதிக அளவு தான தர்மம் செய்வதால் நாட்டின் மூலை முடுக்கிலிருந்தெல்லாம் பல சாதுக்களும் சன்னியாசிகளும் அந்த ஊரின் திருவிழாவுக்கு வருவார்கள். அப்படி வரும் சன்னியாசிகள் சில மாதங்கள் அந்த ஊரிலேயே சத்திரத்தில் தங்குவார்கள். 1 வாரம் நடக்கும் திருவிழாவில் வேண்டிய அளவு உணவு கிடைத்தாலும் சில நாட்கள் ஊருக்குள் உள்ள வீடுகளுக்கு போய் பிச்சை எடுப்பார்கள். அதேபோல ஒரு சன்னியாசி பிச்சைக்கு வீட்டுக்கு வந்தபோது விமலாக்கா முகத்தில் இருந்த துயரத்தை அடையாளம் கண்டு கொண்டார். ஏன் தாயி ரொம்ப கவலையா இருக்க? பிள்ளைத்தாச்சி பொம்பளை கவலையா இருக்கக்கூடாது தாயி, வயிற்றில் இருக்கிற குழந்தைக்கு சிரமமா இருக்கும் என்று சொன்னவுடன் அவர் பேச்சில் இருந்த கனிவுக்கு கரைந்த விமலாக்கா அங்கேயே வாசலில் சோறு போட்ட தட்டை பிடித்து கொண்டு இடிந்து போய் உட்கார்ந்தார். தன் கவலை முழுவதையும் அவரிடம் பகிர்ந்து கொண்டார். வாசலில் குத்த வைத்து உட்கார்ந்திருந்த அந்த சன்னியாசி அவர் பேச்சுக்கு இடையூறு செய்யாமல் முழுமையாக அவள் சொல்வதை கேட்டார். கடைசியில் அவளுக்கு ஒரு அறிவுரை சொன்னார். பக்கத்து தர்காவில் இருக்கும் காசிம் வீரனின் சமாதியில் வேண்டிக் கொண்டால் அந்த தெய்வம் மனது வைத்து கண்டிப்பாக அவளுக்கு ஆண் குழந்தை பிறக்க வாய்ப்புண்டு என்று சொல்லிவிட்டு போனார். அவர் பேச்சில் என்ன மாயம் இருக்கிறதோ தெரியாது. விமலாக்காவின் மனதில் அந்த வார்த்தைகள் ஆழ பதிந்து விட்டது. ஒவ்வொரு நாளும் அந்த தர்காவுக்கு போய் ஒரு மனதுடன் காசிம் பீமனின் சமாதியை வணங்கி வந்தாள்.
வாரத்துக்கு ஒரு முறை வெள்ளம் கொடுத்து மந்திரித்து வந்து பிரசாதமாக சாப்பிட்டாள். அங்கே இருந்த மௌலவிகளிடம் தன் துன்பத்தை சொன்னாள். காசிம் வீரன் மேலிருந்த நம்பிக்கைக்கு ஏற்றவாறு 3வது குழந்தை ஆணாகவே பிறந்தது. புஜங்கா மாமாவின் மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. ஆனால் குழந்தைக்கு பெயர் சூட்டும் நாளில் மற்றொரு பிரச்சனை ஆரம்பமானது. புரோகிதர்கள் பிள்ளைக்கு என்ன பெயர் வைக்கிறீர்கள் என்று புஜங்கா மாமாவை கேட்டபோது காசிம் வீரன் என்று விமலாக்கா சொன்னதும் அவர்கள் ஆத்திரப்பட்டார்கள். மூளை குழம்பி போச்சா என்று புஜங்கா மாமாவிடம் கோபப்பட்டார்கள். ஆனால் விமலக்கா யார் பேச்சையும் கேட்கும் மனநிலையில் இல்லை. நான் மனசுல நினைச்சிருக்கேன், அந்த பேரை தவிர வேற எந்த பேரையும் ஒத்துக்கிட மாட்டேன் என்று பிடிவாதம் பிடித்தார். மற்ற நேரமாக இருந்தால் புஜங்கா மாமா அடித்திருப்பாரோ என்னமோ. ஆனால் உறவினர்கள் நண்பர்களுக்கு முன்னால் ஆண் பிள்ளையை பெற்றுக் கொடுத்த அவரது மனைவியை அடிக்கும் துணிவு அவருக்கு ஏனோ வரவில்லை. முடிவில் தோற்று அந்த பெயரே வச்சிருங்க என்று புரோகிதரிடம் சொன்னார். ஆனால் அந்த பிராமணர்கள் அதை திட்டவட்டமாக நிராகரித்து விட்டார்கள். பிராமணால் துளுக்க பேர வைப்பாளோ? ஐயோ அவச்சாரம், நான் அந்த பாவத்தை செய்ய மாட்டேனாக்கும் என்று அவர்கள் பிடிவாதம் பிடித்தார்கள். இந்த இழுபறியில் முகூர்த்த நேரம் தாண்டி போய் கொண்டிருந்தது. அப்போது அந்த கூட்டத்தில் இருந்த கன்னட பண்டிதர் ஒருவர் எளிமையான வழியை சொன்னார். காசிம் வீரன் என்பதற்கு பதிலாக காசி வீரன் என்று பெயரை வைத்துக் கொண்டீர்கள் என்றால் கன்னடத்திலும் அது பொருள் தரும் என்று சொன்னார். எல்லோரும் அதை ஏற்றுக்கொண்டார்கள். எப்படியோ காசிம் வீரன் என்பது காசி வீரன் ஆகி குழந்தைக்கு பெயரும் சூட்டப்பட்டது. ஆனால் விமலக்கா மட்டும் பிடிவாதமாக அந்த குழந்தையை காசிம் வீரன் என்றே அழைத்தார். காசி வீரனுக்கு படிப்பு சுத்தமாக ஏறவில்லை. அக்காள்கள் இருவரும் நல்ல மதிப்பெண் பெற்று தேர்ச்சி அடைந்திருந்தார்கள். ஆனால் இவன் உடுப்பி மடத்தில் சுவாமிகள் அடிக்கடி மாறுவது போல 2 வருடங்களுக்கு ஒரு முறை வகுப்பு மாறிக்கொண்டிருந்தான். குறும்புத்தனம் அதிகமாக இருந்த காசிம் வீரன் பல தடவை பையன்களை அடித்து வீடு வரை சண்டையை இழுத்து கொண்டு வந்து விடுவான். அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் பெரும் தலைவலியாக இருந்தது. ஆனால் 10வது வகுப்பு படிப்பதற்குள் 6 அடி வளர்ந்திருந்த காசிம் வீரன் வாலிபால் விளையாட்டில் மிகவும் கெட்டிக்காரனாக இருந்தான். காலை மாலை எப்போதும் வாலிபால் விளையாடிக்கொண்டே இருப்பான். அவன் அப்பா அவன் விளையாட்டின் முன்னேற உற்சாகம் அளித்தார். மாநில அளவில் போட்டியில் கலந்து கொண்டு அவன் பல வெற்றிகளை குவித்தான். இது மட்டுமே இருந்திருந்தால் எல்லாம் நன்றாக இருந்திருக்கும். விளையாட்டுக்கென்று ஊர் ஊராய் திரிந்து கொண்டிருக்கும் காசிம் வீரனுக்கு வேகமாக கெட்ட பழக்கங்களும் உடனே கூடிவிட்டன. குடி புகைப்பழக்கமும் இருந்தது. பிறர் மூலமாக வீட்டில் எல்லோருக்கும் தெரிய வந்தது. முதல் ஆண்டு பட்டப்படிப்பு முடிப்பதற்குள் பார்க்க அழகாக இருந்ததால் காசி வீரனுக்கு பெண்கள் சகவாசமும் சேர்ந்து கொண்டது. ஒரு சில பொறுக்கி பயல்களோடு கூட்டு சேர்ந்து கொண்டு வெட்டியாக சைக்கிளில் ஊர் சுற்றினான். அப்பா அம்மா புத்திமதி சொன்னாலும் முழுமையாக ஏற்றுக்கொள்ள மறுத்தான். இதையெல்லாம் விமலாக்கா ஏக்கத்துடன் மோகனசாமியின் அம்மாவிடம் சொல்வார். நாட்கள் உருண்டோடியது. இப்போது காசி வீரனின் உடல் அழகு மோகனசாமியை ஈர்த்தது. அப்போதே பெங்களூரில் நல்ல வேலையில் இருந்த மோகனசாமி ஊருக்கு வரும்போதெல்லாம் அவனை பார்க்க துடிப்பான். மறக்காமல் அவனுக்கு ஏதாவது பரிசு வாங்கி வந்து யாருக்கும் தெரியாமல் அவனுக்கு கொடுப்பான். அவன் கெட்ட பழக்கத்தை பற்றி யாராவது பேசினால் இவன் கவலைப்படாமல் உள்ளுக்குள்ளே மகிழ்ச்சியுறுவான். விமலக்கா அல்லது அவன் அம்மா காசி வீரனின் கெட்ட பழக்கத்தை பற்றி கவலையாக பேசினால் நீங்க சும்மா இருங்க, அதெல்லாம் திட்ட வேணாம், அப்படிப்பட்ட பசங்க தான் வாழ்க்கையில் முன்னேறுவாங்க, அப்படி அவனுக்கு பரிந்து பேசுவான். தன்மேல் மோகனசாமிக்கு அக்கறை இருப்பதை அறிந்து கொண்ட காசி வீரன் அதை சரியாக பயன்படுத்தி கொள்ள தொடங்கினான். அவ்வப்போது இவனிடம் பணம் வாங்க தொடங்கினான். சிகரெட் குடிச்சு உடம்ப பால் அடிச்சுக்காதடா என்று அவன் தோள் தசையை மென்மையாக தடவி கொடுக்கும் மோகனசாமியிடம், இல்லை மோகனா, காலேஜுக்கு புத்தகம் வாங்க தேவைப்படுது என்று தலை நிறைய இருக்கும் முடியை இடது கையால் சொரிந்து கொண்டே குறும்பு சிரிப்பு சிரித்து போவான். மோகனசாமியின் மனம் மகிழ்ச்சியில் விரியும். அவன் என்றும் கல்லூரி படிப்பை முடிக்க மாட்டான் என்று மோகனசாமிக்கு தெரியும். இருந்தாலும் அவன் கல்லூரி புத்தகம் வாங்கும் சாக்குப்போக்கில் மோகனசாமியிடம் பணம் கேட்பது வழக்கமாகிவிட்டது. மாலை நேரம் மைதானத்துக்கு போய் காசி வீரன் வாலிபால் விளையாடுவதை பார்ப்பான். குட்டை ட்ரோசர் நெட் பனியன் அணிந்து விளையாடும் காசி வீரன் அவயங்களை கண்கொட்டாமல் ரசிப்பான். அவனது வலுவான கெண்டைக்கால் தொடை சர்வீஸ் செய்யும் போது தெரியும் அக்குள், அதற்குள் உள்ள முடி, தோல் தசைகள் பாயிண்ட் எடுக்கும் போது அகங்காரமாக அவன் எழுப்பும் வசீகர குரல் ஒளி. விளையாட்டுக்கு இடையே தாகத்தில் தண்ணீரை அவசரமாக குடித்துவிட்டு முகத்தில் இறைத்து கொள்ளும் போது தண்ணீர் மார்பின் மீது இறங்கி பனியனை ஈரமாக்கும் விதம், தலைமேல் நீரை ஊற்றிக்கொண்டு தலையை ஸ்டைலாக அசைக்கும் போது முடியிலிருந்து சிதறும் சிறு தூறல் ஒவ்வொன்றும் மோகனசாமியின் இதய துடிப்பை அதிகரிக்கும். இரவு கனவுகளில் காசி வீரன் நிர்வாணமாக அடிக்கடி வரத் தொடங்கினான். தினமும் ஏற்படும் உணர்ச்சிகளின் கொந்தளிப்பை திருப்திப்படுத்த காசி வீரனின் உடல் வடிவங்களை கற்பனை செய்வான்.
அதே சமயம் யாருக்காவது இது தெரிந்தால் அவன் கதி என்ன என்ற பயமும் மோகனசாமியை அடிக்கடி அதிர்ச்சிக்குள்ளாக்கும். ஒருமுறை அவன் தேகத்தை நேரடியாக ஸ்பரிசிக்கும் வாய்ப்பு மோகனசாமிக்கு கிட்டியது. ஒரு நாள் விமலக்காவின் வீட்டுக்கு போனபோது பெண் பிள்ளைகள் யாரும் இருக்கவில்லை. விமலக்கா இவனுக்கு காப்பி போட்டு கொடுத்து, பெங்களூரில் காஞ்ச பீயை விற்கிறாங்களாமே, நெசமா என்று அரட்டை அடிக்க தொடங்கினார். புஜங்கா மாமா சந்தைக்கு போயிருந்தார். காசிவீரன் ஹேர்கட் செய்ய சலூனுக்கு போயிருந்தான். பெண்கள் இருவரும் தூரத்து வயலில் இருக்கும் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிருந்தார்கள். அப்போது மோகனசாமிக்கு அங்கே உட்கார்ந்து கொண்டு விமலக்காவுடன் அரட்டை அடிக்க வேண்டுமா அல்லது வீட்டுக்கு போக வேண்டுமா என்று தெரியாமல் சங்கடமாக இருந்தது. அப்போது முடி திருத்தி கொண்டு காசிவீரன் திரும்பி வந்தான். வராந்தாவில் இருந்தே, அம்மா வெந்நீர் போடுமா என்று உறக்கச் சொல்லிவிட்டு குளியலறைக்கு சென்றான். சமைக்க இந்த போய் விடுறான் அவர். மோகனா, நீயே காசிவீரனுக்கு குளிக்க தண்ணி எடுத்து வச்சிருப்பா என்று விமலக்கா வேண்டிக் கொண்டார். எதிர்பாராமல் கிடைத்த இந்த பொன்னான வாய்ப்பினால் மோகனசாமிக்கு தேகம் நடுங்கியது. இனிப்பை அள்ளிக்கொள்ளும் சிறு பிள்ளையைப் போல குளியலறை பக்கம் நடந்தான். உன் உடம்பு மேல தண்ணி தெரிச்சுக்காம ஊத்து மோகனா. எங்க வீரன் ரொம்ப முரட, கழுத மாதிரி உடம்ப வளர்த்து வச்சிருக்கான். ஆனா புத்தி மட்டும் வளரல. விமலக்கா மோகனசாமியிடம் சத்தமாக சொன்னார். குளியலறை மூலையில் இருக்கும் அடுப்பில் நெருப்பு கதகத என்று எரிந்து கொண்டிருந்தது. மோகனசாமியின் முன்பாக தான் உடுத்தியிருந்த ஆடைகளை கழற்றி மூலையில் வைத்துவிட்டு துண்டு நிக்கரில் குத்த வைத்து உட்கார்ந்தான். காசிவீரனின் உடம்பில் நெருப்பின் ஒளி வீசி அவனை தங்கத்தோள் உள்ளவனைப் போல காட்டியது. கழுத்தில் அவன் போட்டிருந்த ஓரிழை சங்கிலி மெல்ல ஆடி அவ்வப்போது பளபளவென்று மின்னியது. கனவு நினைவுகளில் தன்னை வைத்த தேகம் இப்போது முழுமையாக தன் கண்முன்னே அமர்ந்திருப்பதை பார்த்து மோகனாவுக்கு வினோதமான ஆதங்கம் ஏற்பட்டது. அண்டாவிலிருந்து வெந்நீரை குவளையில் முகர்ந்து எடுத்தபோது கை நடுங்கியது. வேண்டா வேண்டா என்று மனம் தடுத்தாலும் கண் பார்வை அவன் முழு தேகத்தையும் ஸ்பரிசித்தது. அழகாக முடிதிருத்தி இருந்தான். வழுவழு என்று முகத்தை சிரைத்திருந்தான். மீசையை ஒழுங்குபடுத்தியிருந்த காசிவீரன் மன்மதனைப் போல தெரிந்தான். மோகனாவின் மன உணர்வுகளை அறியாமல் காசிவீரன் ஏதோ சினிமா பாட்டில் விசில் அடித்து கொண்டு 2 கையையும் தூக்கி உடம்பை வளைத்த போது அவன் அக்குள் முடியை மழுத்திருப்பது மோகனாவுக்கு கவனத்தை ஈர்த்தது. சேவிங் கத்தி அவன் அக்குளை ஒட்டி கொண்டு நகரும் காட்சி அவன் கண்முன்னே தோன்றி உடம்பு இன்னும் சூடானது. முதலில் மோகனசாமி தண்ணீரை ஊற்றி அவன் கழட்டி வைத்திருந்த உடையை நனைத்தான். பிறகு வெந்நீர் கலந்து அவன் உடம்பில் மெதுவாக ஊற்றினான். சலூனுக்கு போய் வந்த பிறகு தேகத்தின் எல்லா பக்கங்களிலும் நீரால் நனைக்க வேண்டும் என்பதால் அங்கே தையே இங்கே தையே என்று நீரை ஊற்றினான். போதும் விடுமோகனா என்று காசிவீரன் சொன்னாலும் மோகனசாமி நிறுத்தவில்லை. கடைசியில் தன் ஆசையை அடக்க முடியாமல், சரியா முதுக தேய்ச்சி குளிக்க கூட உனக்கு தெரியலையே, சோப்பை கொடு என்று அவன் கையில் இருந்த சோப்பை பறித்து கொண்டான். நீ எதுக்கு தேய்க்கிற மோகனா என்று காசிவீரன் சொன்னதையும் கேட்காமல் அவன் முதுகுக்கு சோப்பு போட்டு தேய்த்தான். காசிவீரனுக்கு வேறு ஏதோ வாசம் வந்து அமைதியானான். அவன் தேகம் கிடைத்ததுதான் தாமதம். மோகனசாமி தன் மனதின் கட்டுப்பாட்டை இழந்தான். முதுகில் கை வைத்தான். மெல்ல நெஞ்சு, வயிறு, பாதம், கால், தொடை எல்லா பாகங்களிலும் தேய்த்தான். ஆனால் காசிவீரன் எந்த எதிர்ப்பும் காட்டாமல் அமைதியாக இருந்தான். மோகனாவுக்கு எந்த பூதம் அவனது தேகத்தில் நுழைந்ததோ தெரியவில்லை. சமையலறையில் விமலக்கா இருக்கிறார் என்ற விஷயத்தை மறந்து அவன் நிக்கருக்குள் கையை நுழைத்தான். அவனது ஆணுறுப்பை தொட்டான். இப்போது கர்ப்ப கிரகத்தில் நுழைந்து மூல விக்கிரகத்தை தொட்ட வினோத உணர்வு, மகிழ்ச்சி, பயம் மோகனசாமியை ஆக்கிரமித்தது. கண்களை இறுக மூடிக்கொண்டு அவன் முதுகில் தலையை சாய்த்து அதே நேரத்தில் அந்த சுகத்தை அனுபவிக்க முயற்சித்தான். வாழ்க்கையில் முதல் முறையாக சொர்க்க சுகத்தை அனுபவித்தான். அதன் மயக்கத்திற்கும் தீவிரத்திற்கும் அதன் அதிர்வுக்கும் நிலை தடுமாறும் நிலையை அடைந்தான் மோகனசாமி. ஆனால் காசிவீரன் எந்த எதிர்ப்பும் காட்டாமல் அமைதியாக அவன் தவிப்பை பார்த்து கொண்டிருந்தான். கடைசியாக முகத்தில் சோப்பை தேய்க்கும் சாக்கில் முகத்தை அவனது முகத்தின் அருகே கொண்டு போன போது காசிவீரனால் அதை பொறுத்து கொண்டு இருக்க முடியவில்லை. இப்போது காசிவீரன் தன் முகத்தை வேறு பக்கமாக திருப்பி மோகனசாமியின் முகத்தில் தன் அகலமான உள்ளங்கையை வைத்து தூர தள்ளினான். மோகனசாமி தொலைவில் போய் விழுந்தான். படார் என்று சத்தம் கேட்டது. என்ன அங்கே சத்தம் என்று சமையலறையில் இருந்து விமலக்கா கத்தினார். திருட்டு பூனமா என்று காசிவீரன் பதிலளித்தான். மோகனசாமி போட்டிருந்த ஆடைகளெல்லாம் ஈரமானது.
தான் அவன் முன்னால் மிகவும் அற்பமான மனிதனானோமே என்ற எண்ணம் அவனை ஆக்கிரமித்தது. மறுபடி அவனை தொடும் துணிவு வரவில்லை. கண்களில் நீர் நிறைந்தது. அவமானத்தால் மௌனமாக குளியலறையிலிருந்து விருக்கென்று வெளியே வந்தான் மோகனசாமி. அந்த நாள் முழுவதும் மோகனசாமி குற்ற உணர்ச்சியில் கழித்தான். மோகனா என்று அன்புடன் அழைக்கும் அண்ணனை போன்றவனின் தேகத்தை தொட்ட நான் எப்படிப்பட்ட முட்டாள்! கடவுள் எனக்கு சரியான தண்டனை கொடுக்க வேண்டும். என் கெட்ட புத்தியை யாரும் மன்னிக்க மாட்டார்கள். நான் உயிருடன் இருக்கக்கூடாது. நான் ஒரு கிருமி, புழு, பாலூற்றி வளர்த்தவரை கொத்தும் கொடுமையான பாம்பு. தன்னை போன்ற கொடூர உயிர்களுக்கு இந்த உலகத்தில் இடமில்லை. என்னை விட 5 வயது பெரியவனின் தேகத்தை நான் விரும்புவது எப்படி? நான் பிறந்தபோது காசிவீரன் தன்னை மடியில் போட்டுக்கொண்டு விளையாடுவான் என்று விமலக்கா சொன்னது மறந்து விட்டதா? உன்னுடைய இந்த தவறுக்கு என்ன பிராயச்சித்தம் இருக்கிறது இந்த உலகில்? ஆண் உடம்பை விரும்பும் பாவப்பட்ட இந்த உடம்பை துண்டு துண்டாக்கி பருந்து காக்கைகளுக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டாமா? என் மனதில் அதிக கீழ்த்தனமான எண்ணங்கள் நிறைந்திருக்கிறது. என் வாழ்க்கை அசிங்கமானது. இதை யாரும் மதிக்க மாட்டார்கள். நான் அயோக்கியன், நான் புனிதமற்றவன், நான் சுயமற்றவன். இப்படிப்பட்ட பல சுய நிந்தனைகளால் நொடிந்து போனான். அடக்க முடியாமல் கண்ணீர் பெருகியது. கடவுள் முன் தனியாக அமர்ந்து வெகுநேரம் அழுதான். யாரையும் சந்திக்க இயலாமல் தலைகுனிந்து கொண்டே ஓடினான். துயரமெல்லாம் மிகுந்த நேரம் சிறிய பயமும் அவனுக்கு தோன்றியது. காசிவீரன் அம்மா அப்பாவிடம் சொல்லிவிட்டால், விமலக்கா புஜங்கா மாமாவிடம் சொல்லிவிட்டால், ஊருக்குள்ள அனைவருக்கும் தெரிந்துவிட்டால் என் கதி என்ன? ஊரில் எல்லோரும் என்னை துரத்தி துரத்தி கல்லெறிய மாட்டார்களா? இவ்வளவு நாள் பணிவான பையன் என்று புகழப்பட்ட தன் சாயம் வெளுத்துவிடும். வேண்டாம் வேண்டாம், அப்படி ஆகக்கூடாது. காசிவீரனிடம் என்னவானாலும் மன்னிப்பு கேட்டுவிட வேண்டும். பெரியவர்களிடம் மன்னிப்பு கேட்பது தவறில்லை. இனி என்றும் இந்த பாவி அவன் தேகத்தை தொடமாட்டான் என்று அவனுக்கு நம்பிக்கை அளிக்க வேண்டும். அவன் பாதங்களில் விழுந்து வணங்கி கண்ணீர் சிந்தி மன்னிப்பு கேட்க வேண்டும். இந்த ஒரு முறை என்னை மன்னித்து விடு காசிவீரா என்று அவன் மனம் இளகும்படி கேட்டுக்கொள்ள வேண்டும். அவன் மன்னித்து விட்டான் என்று தெரிந்ததும் பெங்களூருக்கு புறப்பட்டு விடலாம். இனி அவனை நான் பார்க்கவே கூடாது. இனி என்றும் அவன் என் கனவில் வராமல் உணர்வின் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று பலவாறு எண்ணினான். மாலையில் மோகனசாமி காசிவீரனுக்கு ஒரு கடிதம் எழுதி அதில் தான் அப்படி நடந்து கொண்டதற்கு வருந்துவதாகவும் தன்னை தயவு செய்து மன்னித்துவிட வேண்டும் என்றும் பலமுறை கேட்டுக்கொண்டான். உனக்கு தம்பியாகும் தகுதி எனக்கு இல்லை என்றும் நேராக சொல்லியிருந்தான். மைதானத்துக்கு சீக்கிரமாக போய் அவனுக்காக காத்திருந்தான். வழக்கம்போல் காசிவீரன் தன் நண்பர்களுடன் சிரித்தபடியே அங்கு வந்து பொழுது இருட்டும் வரை வாலிபால் விளையாடினான். அங்கேயே உட்கார்ந்திருந்தாலும் மோகனசாமிக்கு அவனை நேராக பார்க்கும் தைரியம் வரவில்லை. விளையாடி முடித்தபின் காசிவீரன் பேண்ட் போட்டு கொண்டிருந்தான். அவன் அருகில் சென்று தலை குனிந்து நின்றான். அவன் கண்களை நேராக பார்க்கும் தைரியம் மோகனசாமிக்கு ஏற்படவில்லை. உன்கிட்ட கொஞ்ச நேரம் பேசணும் காசிவீரா என்று தழுதழுத்த குரலில் வேண்டிக் கொண்டான் மோகனசாமி. என்ன விஷயம் என்று காசிவீரன் தன் டீஷர்ட்டை உதறி போட்டுக்கொண்டே வேண்டாவிருப்பாக கேட்டான். பக்கத்தில் உள்ளவர்களுக்கு அவர்கள் பேசுவது கேட்டுவிடுமோ என்று மோகனசாமி அஞ்சு நடுங்கினான். ஆனால் எந்த பயமும் இல்லாமல் காசிவீரன் பேசிக்கொண்டிருந்தான். 6 அடி தேகத்தின் முன்னால் பிடி உடம்பாகி எந்த சாபத்தையும் ஏற்றுக்கொள்ள தயாரான குற்றவாளியைப் போல நின்று கொண்டிருந்தான் மோகனசாமி. பேச்சை தொடரும் தைரியம் போதாமல் தான் எழுதி கொண்டு வந்திருந்த கடிதத்தை அவனிடம் பணிவாக நீட்டி, சாரி என்று மெல்ல குரல் தழுதழுக்க சொல்லி அங்கே நிற்க முடியாமல் ஓட்டமும் நடையுமாக மைதானத்தை விட்டு வெளியே வந்தான். அவன் நெஞ்சு கட்டுக்கடங்காமல் துடித்தது. இந்த இரவு அவனுக்கு தூக்கம் வரவில்லை. காசிவீரன் தன்னை மன்னிப்பானா என்ற தவிப்பில் மனம் அமைதி அடையவில்லை. 4 முறை மெல்ல எழுந்து சாமி அறையில் அமர்ந்து காசிவீரன் மன்னிக்க வேண்டுமப்பா என்று மௌனமாக கண்ணீர் சிந்தி வேண்டினான். மறுநாள் இவன் கடைவீதி வழியாக போனபோது திடீரென்று சைக்கிளில் பின்னால் வந்த காசிவீரன் பிரேக் போட்டு நிறுத்தி, டேய் மோகனா, இன்னைக்கு மதியம் துர்கை அம்மா கோயிலுக்கு பின்னாடி வந்துரு, கொஞ்சம் பேசணும் என்று சொல்லி வந்த வேகத்தில் சைக்கிளில் ஏறி புறப்பட்டான். இப்போது அவன் மன்னித்தானா இல்லையா என்று தெரியாமல் மோகனசாமி குழம்பினான். என்ன ஆனாலும் சரி, அவனை சந்திப்பதுதான் ஒரே வழி என்று முடிவு செய்தான். மத்தியானத்துக்காக காத்திருந்தவன் போல பரபரப்பாக துர்க்கையம்மன் கோயிலுக்கு விரைந்து சென்றான். அந்த கோயில் ஊருக்கு வெளியே இருந்தது. அடர்ந்த புளிய மரங்களுக்கு நடுவில் இருந்த அந்த கோயிலுக்கு ஊர்சனம் அதிகம் வருவதில்லை. செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமை மாலை நேரம் மட்டும்தான் சிலர் சாமி கும்பிட அங்கே வருவார்கள். மோகனசாமி போனபோது காசிவீரன் இன்னும் அங்கு வந்திருக்கவில்லை. எதிர்பார்த்து கொண்டிருந்த மோகனசாமிக்கு வினோதமான பயம் ஏற்பட்டது. காசிவீரன் போலீசிடம் சொல்லி தன்னை பிடித்து கொடுப்பானோ? தான் செய்தது சட்டப்படி குற்றமா? அப்படியென்றால் பத்திரிகைகள் எல்லாம் இதை வெளியிடுவார்களா?
அமெரிக்க ஐரோப்பாவில் இப்போது ஓரின புணர்ச்சி உடலுறவு எல்லாம் தவறில்லையாம். ஆனால் இந்தியாவில் போலீஸ்காரர்கள் உதைத்து உள்ளே தள்ளிவிடுவார்களாம். அப்படியென்றால் என் கதி என்னவாகும்? அப்படியானால் அப்பா அம்மாவின் நிலைமை என்னவாகும்? என் குடும்ப மரியாதை என்னவாகும்? நான் இப்படிப்பட்டவன் என்று தெரிந்தால் என் கம்பெனி என்னை வேலையிலிருந்து துரத்தி விடாதா? வேறு எங்கும் இதே காரணத்துக்காக வேலை கிடைக்காவிட்டால் நான் என்ன செய்வேன்? இவ்வாறு 108 யோசனைகளில் குழம்பிக் கொண்டிருந்தவனுக்கு தலை கிறுகிறு என்றது. அரை மணி நேரத்துக்கு பிறகு காசி வீரன் வந்தான். அவனை பார்த்ததும் இவன் குற்ற உணர்வோடு எழுந்து நின்றான். உட்காரு உட்காரு என்று காசி வீரன் அவனை வற்புறுத்தி உட்கார வைத்தான். அங்கு வேறு யாருமே இல்லாதது மோகனசாமிக்கு தப்பை சொல்லிக்கொள்ளும் தைரியத்தை தந்தது. 2 கைகளையும் கூப்பி, தப்பாயிருச்சு காசிவீரா, என்னை நீ மன்னிச்சிடணும் என்று தவிப்புடன் வேண்டிக் கொண்டான். ஏய், அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் என்று அவன் பேச்சை தடுத்த காசி வீரன் மெல்ல ஒரு சிகரெட்டை எடுத்து அவன் வாயில் வைத்தான். உனக்கு வேணுமா என்று சிகரெட் பாக்கெட்டை மோகனசாமியின் முன்பு நீட்டினான். மோகனசாமி எப்போதும் புகைப்பிடிப்பதல்ல என்பதால் அதை வேண்டாம் என்று மறுத்தான். நீ விடுப்பா, நீ நல்ல பையன், எங்களை போல கெட்டவன்லாம் இல்லை, எல்லாரும் ஒன்றை போல தான் நாங்கள்லாம் இருக்கணும்னு புத்திமதி சொல்கிறாங்க என்று பேசிவிட்டு எகத்தாளமாக சிரித்தான். நீ சிகரெட்டு பிடிக்கலன்னா பரவாயில்ல, என் சிகரெட்டை பற்ற வை என்று தீப்பெட்டியை அவன் கையில் கொடுத்து வாயில் வைத்திருந்த சிகரெட்டை அவன் முன் கொண்டு போனான். மோகனசாமி 2-3 முறை குச்சியை உரசி உரசி எப்படியோ தீ பற்றி கொண்டவுடன் அவன் நடுங்கும் கைகளால் சிகரெட்டை பற்ற வைத்தான். ஒரு தம் இழுத்து புகையை வெளியே விட்டு மோகனசாமியின் கையில் இருந்த தீப்பெட்டியை வாங்கி கொண்ட காசி வீரன், உன் லெட்டரை படித்தேன், எவ்வளவு அழகான கையெழுத்து ராசா, என் எழுத்த பாரு, கோழிக்கு இருக்கல் என்று சிரித்தான். மோகனசாமிக்கு அது சிரிக்கும் தருணமாக இல்லை. தயவு செஞ்சு யார்கிட்டையும் நடந்த சங்கதியை சொல்லிடாத காசிவீரா என்று மறுமுறை கெஞ்சினான். டேய் போடா, அதுக்கு எதுக்குடா இவ்வளவு பயப்படுற ராஜா? நீ என்ன உலகத்தில் யாரும் செய்யாத தப்பையா செஞ்சுட்ட? நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன் விடு என்று உறுதியளித்தான். அவனுடைய இந்த வார்த்தை மோகனசாமிக்கு சற்றே ஆறுதலாக இருந்தது. தேங்க்ஸ் காசிவீரா, நீ ரொம்ப பெரிய மனுஷன் என்று மனதார நன்றியை சொல்லி மறுமுறையும் கும்பிட்டான். சிகரெட்டை தட்டி கொண்டே காசிவீரன், அதெல்லாம் இருக்கட்டும் விடு, ஏதோ உனக்கு ஆசையாக இருந்துச்சு தொட்ட, அதுக்கு என்ன, நான் என்ன நீ செஞ்சதை போல கர்ப்பமாக ஆகி போயிட்டேன் என்று தன் கையால் வயிறு ஒப்பியதை போன்று செய்கை காட்டினான். இந்த ஜோக்குக்கு தானே உறக்கச் சிரித்தான். மோகனசாமி சிரிக்காமல் இயலாமையால் அவனை பார்த்தான். எங்கேயாவது தப்பு நடந்திருக்கும், நானும் ரொம்ப தப்புலாம் பண்ணியிருக்கேன், அதுக்காக நான் கோச்சிக்கிட்டு உங்கள் அப்பா அம்மா கிட்ட சொல்கிறது, ஊரில் எல்லார்கிட்டையும் சொல்கிறது, போலீஸ்கிட்ட சொல்கிறது, இதெல்லாம் செய்ய முடியுமா என்ன? நீ கொடுத்த கடுதாசியை கூட யாரும் படிச்சிடக்கூடாதுன்னு ஒளிச்சு வச்சிருக்கேன் என்று எகத்தாளமாக சிரித்தான். தனக்கு ஏனோ கெட்ட காலங்கள் காத்திருப்பது போலான எண்ணம் மோகனசாமிக்கு தோன்றியது. அப்படிப்பட்ட அவன் கூட பேசுவதும் இருப்பதும் சரியில்லை என்று முடிவு செய்து, நான் வர்றேன் காசிவீரா, இனி என்னைக்கு உன்னை தொடமாட்டேன் என்று சொல்லிவிட்டு புறப்பட தயாரானான். அவனை தடுத்து நிறுத்தி காசிவீரன், நில்றா ராசா, வீட்டுக்கு போக அப்படி என்ன அவசரம்? உனக்கு என்ன பொண்டாட்டியா பிள்ளையா? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் பொறு என்று சிகரெட்டை முழுமையாக புகைத்து வீசி அங்கே இருந்த கல்தண்டின் மேல் போய் உட்கார்ந்தான். வா இங்கே உட்கார் என்று மோகனசாமியை அழைத்தான். புளியங்காட்டில் பறவை ஒன்று கெட்ட சகுனமாக கூவியது. நான் கொஞ்சம் சிரமத்தில் இருக்கேன், ஒருத்தங்கிட்ட கடன் வாங்கியிருக்கேன், ரொம்ப தொந்தரவு பண்ணுறாங்க. அப்பா ஃபீஸுக்குன்னு கொடுத்த பணத்தை அவன்கிட்ட கொடுத்துட்டேன், இப்போ காலேஜுக்கு ஃபீஸ் கட்டணும்ல, பணம் இல்லை. நீ மனசு வச்சு ஒரு 500 ரூபா கொடுத்தா இந்த வருஷம் நான் டிகிரி முடிச்சிருவேன். உன்னை போல் நானும் ஏதாவது வேலைக்கும் சேர்ந்துடுவேன். படிப்பில் படு முட்டாளப்பானா, உன்னை போல் புத்திசாலி இல்லை, ஆனாலும் வாழ்க்கையை ஓட்டணும்ல, வேலை இல்லைன்னா எந்த பொண்ணு என்னை கல்யாணம் பண்ணிக்குவா என்று அவன் தொடையை கிள்ளி மெல்ல தேவையை சொன்னான். அவ்வளவு பணம் இப்போ என்கிட்ட இல்லை என்று மோகனசாமி தொடையை தேய்த்து கொண்டே தான் மாட்டிக்கொண்டோமோ என்று மனதிற்குள் எண்ணியபடியே சொன்னான். சரி, எவ்வளோ இருக்கோ அதை கொடு, பிறகு நாளைக்கு பேங்க்லேருந்து எடுத்து கொடு. நீ அன்பாக காலேஜுக்கு ஃபீஸ் பணம் கொடுக்க வந்தா நான் அவசரப்படுத்த முடியுமா என்ன? மோகனசாமி மெல்ல தன் பர்ஸை திறந்து அதில் 3 100 ரூபாய் தாள்களும் 2 10 ரூபாய் தாள்களும் 2 1 ரூபாய் தாள்களையும் எடுத்து வைத்தான். இவ்வளவுதான் இருக்கு என்றான். பரவாயில்லை விடு, மீதியை நாளை கொடுப்பில்ல என்று காசிவீரன் எல்லா ரூபாய் நோட்டுகளையும் பறித்து கொண்டு தன் பேண்ட் பையில் வைத்து கொண்டான். நான் புறப்படுறேன். சரி போ, உங்கள் அம்மா காத்துக்கிட்டு இருப்பாங்க என்று அவன் கன்னத்தை மெல்ல தட்டி அனுப்பி வைத்தான் காசிவீரன். ஏதோ ஒரு பெரிய வலையில் சிக்கி கொண்டதை போன்ற பயத்தால் மோகனசாமி மனம் பாரமாக அடியெடுத்து வைத்து அங்கிருந்து வெளியேறினான். அவன் 100 அடி நடந்திருப்பானோ என்னமோ, ஏதோ ஒரு பெண் குலுங்கி சிரிக்கும் சிரிப்பு கேட்டது.
அந்த குரல் துர்க்கையம்மன் கோயிலுக்கு பின்புறம் இருந்துதான் வந்தது. மறுபடி மெல்ல அடியெடுத்து வைத்து கோயிலுக்கு பின்புற சுவற்றில் பின்னால் ஒளிந்து கொண்டு அங்கே நடப்பதை பார்த்தான். அங்கே கண்ட காட்சியை பார்த்து அதிர்ந்து போனான். ஒரு பெண் காசிவீரன் முன்னால் சிரித்து கொண்டு நின்றிருந்தாள். காசிவீரன் தனது வலது கையில் 2 விரல்களுக்கும் இடையில் ஒரு 100 ரூபாய் நோட்டை நீளமாக மடித்து வைத்துக்கொண்டு அவள் தலையை சுற்றி கொண்டிருந்தான். அதை பறித்து கொள்ள அவள் பாடுபட்டு கொண்டிருந்தாள். அவளுக்கு எட்டாதபடி அந்த நோட்டை அவன் தலைக்கு மேல் சுற்றி விளையாடி கொண்டிருந்தான். கடைசியாக அவள் வெற்றிகரமாக தாவி ரூபாய் நோட்டை பிடுங்கிக் கொண்டாள். இவன் உடனே அவள் இடுப்பை இடது கையால் வளைத்து பிடித்து அவளை தன் பக்கமாக இழுத்து கொண்டான். அவளின் கலகல சிரிப்பு மேலும் அதிகமானது. மோகனசாமியால் அப்படிப்பட்ட காட்சியை பார்த்து கொண்டு அங்கே இருக்க முடியவில்லை. ஓட்டமும் நடையுமாக வீடு பக்கம் நடந்தான். காசி வீரனுடன் தான் அந்த பெண்ணும் வந்திருக்க வேண்டும் மற்றும் அவள் தங்கள் பேச்சை ஒட்டு கேட்டிருக்க வேண்டும். இதையெல்லாம் எண்ணி குழப்பத்துக்கு ஆளானான். மோகனசாமி நெருப்பில் கை வைத்தான். அது மெல்ல அவனை சுட்டது. காசிவீரனின் பண ஆசை சாதாரணமானது அல்ல. 500ஓடு அது நிற்கப் போவதாக தெரியவில்லை. மோகனசாமி பெரிய பண்டிகையான தீபாவளியையும் பெங்களூரில் தனியாக கழித்தான். அப்பா அம்மாவிடம் அலுவலகத்தில் அதிக வேலை இருக்கு, நான் என்ன செய்யட்டும், வர முடியாது என்று பொய் சொல்லி தன் பேச்சில் இருக்கும் போலித்தனத்தை பார்த்து அவனே வியப்படைந்தான். ஆனால் காசிவீரன் அவனை அவ்வளவு எளிதாக விடவில்லை. நேராக பெங்களூர் வந்தும் அவன் வீட்டு கதவை தட்டினான். நான் பெரியம்மா வீட்டுக்கு நேற்று போயிருந்தேன். உன் வீட்டு விலாசத்தை கொடுத்து பார்த்து வர சொன்னாங்க. நீ ரொம்ப நாளாச்சமே வந்து பெரியம்மா அழுதுகிட்டே இருக்காங்க. அப்படிலாம் பெரியவங்களுக்கு கஷ்டம் கொடுக்கக்கூடாது மோகனா என்று அவனுக்கு அறிவுரை கூறி அவனிடமிருந்து 1000 ரூபாயை கேட்டு வாங்கி கொண்டு போனான். கேட்குற அளவுக்கு பணம் கொடுக்குற, ஓசியில் வாங்கினா தப்புன்னு சொல்லுவாங்க. ஒரு தடவை என்னை தொட்டு பார்த்துக்கிறியா சொல்லு, வேணும்னா ஒரு மணி நேரம் இருந்துட்டு போகிறேன், எனக்கு ஒன்றும் அவசரம் இல்லை என்று எகத்தாளமாக சிரித்து சொன்னான். மோகனசாமியின் உடம்பெல்லாம் எரிந்தது. புறப்படு, இங்கிருந்து புறப்பட்டு போ என்று கோபத்தில் உடல் நடுங்க விகாரமாக கத்தி கதவை திறந்துவிட்டு நின்றான். அவன் சிரித்து கொண்டே வெளியே போனான். கதவை படார் என்று சாத்தினான் மோகனசாமி. உடனே வீட்டை மாற்ற வேண்டும் என்று நினைத்தான் மோகனசாமி. ஆனால் அப்பா அம்மாவிடமிருந்து விலாசத்தை அவன் பெற்று விடுவான் என நினைத்து அந்த யோசனையை கைவிட்டான். ஒரு நாள் காலை அலுவலகம் அடையும் முன்பு காசிவீரன் அங்கேயே வந்திருந்தான். இவன் சக ஊழியர்களிடம் பேசி அவன் தன் ஊர்க்காரன் என்றும் மிகவும் வேண்டப்பட்டவன் என்று சொல்லியும் நட்பை பெற்றான். எவ்வளோ டைனமிக்காக இருக்கா அவங்க ஊர்க்கார பையன் என்று ஓரிருவர் அவனை பாராட்டினார்கள். அலுவலகத்தில் பேச வேண்டாம் என்று முடிவு செய்த மோகன் அவனை பக்கத்தில் இருந்த ஹோட்டலுக்கு அழைத்து போனான். 2 காப்பி ஆர்டர் செய்தான். காசிவீரன் சர்வரை அழைத்து எனக்கு ஒரு மசால் தோசை கொடுத்த பிறகு காப்பியை எடுத்து வருமாறு சொன்னான். பேண்ட் பாக்கெட்டில் இருந்து ஒரு பொட்டலத்தை வெளியே எடுத்து, திருப்பதிக்கு போயிட்டு வந்தேன், வெங்கடேஷ் பெருமாள் பிரசாதம் உனக்கு கொடுத்துட்டு போகலான்னு தான் வந்தேன், எடுத்துக்க மோகனா, இனிமேல் எல்லாம் நல்லதாகவே நடக்கும் என்று கொடுத்தான். மோகனசாமி வேண்டாம் என்று மறுத்தான். ஐயோ, வேணும்னா என் மேலே கோவிச்சுக்கப்பா, வேணாம்களே, ஆனால் அந்த ஏழுமலையான் பிரசாதத்தை வேணாம்னு சொல்லி ஏதாச்சும் சிரமத்தில் மாட்டிக்கிறாத என்று சொல்லி வலுக்கட்டாயமாக அவன் கையில் பிரசாதத்தை வைத்தான். மோகன் வேண்டாவிருப்பாக அந்த பொட்டலத்தை வாங்கி பிரித்து அதிலிருந்து லட்டை தின்றவுடன் அந்த பேப்பர் மோகனசாமி காசிவீரனுக்கு எழுதிய மன்னிப்பு கடிதத்தின் நகல் என்று தெரிந்தவுடன் அவனுக்கு வயிற்றை கலக்கியது. அதை கிழித்து துண்டாக்கினான் மோகனசாமி. இதை கண்டு காசிவீரன் மெல்லச் சிரித்தான். திம்மப்பனுக்கு ரொம்ப பணத்தாசை மோகனா, நீ கொடுத்ததையெல்லாம் அவன் பறிச்சுக்கிட்டான். இப்போ ஒரு காப்பி குடிக்க கூட என்கிட்ட காசு இல்லை, ஒரு 1000 ரூபாய் இருந்தால் கொடுப்பா என்று பீடிகை போட்டான். என்கிட்ட அவ்வளவு பணம் இல்லை, ஊருக்கு அனுப்பணும் என்று மோகனா சலிப்புடன் கோபித்து கொண்டான். இல்லைன்னு சொன்னால் எப்படி மோகனா, உனக்கு தான் நிறைய அலுவலகத்தில் நண்பர்கள் இருக்காங்களே, யார்ட்டையாவது வாங்கு, நீ கேட்டால் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. மோகனா பர்சிலிருந்து 1000 ரூபாயை எடுத்து அவனிடம் கொடுத்துவிட்டு அங்கே காப்பிக்கு காத்திருக்காமல் வேகமாக அலுவலகம் வந்தான். அன்று முழுவதும் எந்த ஒரு வேலையும் செய்ய முடியவில்லை. எந்த தேகம் மனதிலும் கனவிலும் வந்து அவனை காமவெறியை உண்டாக்கியதோ அதே காசிவீரனின் தேகம் இப்போது அவனுக்கு கெட்ட கனவாக மாறிப்போயிருந்தது. கண் மூடினாலே அவன் வருகிறான், கண் திறந்தாலும் அவன் வருகிறான். மோகனசாமிக்கு தன் துயரத்தை யாரிடமாவது சொல்ல வேண்டும் போல இருந்தது. ஆனால் யாரிடம் இந்த சங்கடங்களை சொல்லிக் கொள்வது? யார்தான் மோகனின் சார்பாக பேசுவார்கள்? காசிவீரனின் பணம் பறிக்கும் மோசடியை விடவும் மோகனாவின் நடத்தை தான் கேவலமானது என்று சொல்வார்கள். ரகசியத்தை தனக்குள் வைத்துக்கொண்டு மோகனசாமி கொதித்தான். இரவு தூக்கமில்லாமல் தவித்தான். ஒரு பக்கம் வீட்டிலிருந்தும் மோகனசாமிக்கு சிரமங்கள் வரத் தொடங்கின. மாதம் அனுப்பும் பணம் நின்று விட்டதால் வீட்டின் தேவைக்கு ஏற்பட்ட சிரமத்தால் அம்மாவின் கேள்விகளை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. நான் சம்பாதிக்கிற பணம் எனக்கு எப்படி தேவையோ அப்படித்தான் நான் செலவு பண்ணுவேன்.
நீங்க யார் அதை கேட்க என்று அவன் அம்மாவிடம் முரட்டுத்தனமாக பதில் சொல்லி அழ வைத்தான். அவள் மிகவும் துன்பத்துடன், என் மகனுக்கு யாரோ சூனிய வச்சுட்டாங்க, அவன் அப்படிலாம் பேசுற ஆள் இல்லையே என்று எல்லோரிடமும் சொல்லிக் கொண்டு அழைந்தாள். அவன் அப்பா கோபத்தால், என்ன செய்கிற அவ்வளவு பணத்தையும், எங்களுக்கு செலவுக்கு பணம் அனுப்ப உன்னால முடியலையா, கெட்ட பழக்கம் ஏதாவது பழகி இருக்கியா என்று தொலைபேசியில் திட்டினார். அப்பாவின் கோபமான பேச்சுக்கு பயந்து போன மோகன் வேறு வழி இல்லாமல் நண்பர்களிடம் கடன் வாங்கி பணம் அனுப்பினான். அன்று மோகனசாமிக்கு மிகவும் கெட்ட நாளாக இருந்தது. 3 நாட்களாக சரியாக தூக்கமில்லை. சரியாக காலை 8 மணிக்கு அப்பாவிடமிருந்து போன் வந்தது. ஊரில் எஸ்டிடி பூத் துறப்பது 8 மணிக்கு. வீட்டுக்கு தொலைபேசி இணைப்புக்கு விண்ணப்பம் செய்து 2 ஆண்டுகளாகியும் தொலைபேசி வரவில்லை. இவனுக்கு மட்டும் அலுவலகத்திலிருந்து தொலைபேசி ஏற்பாடு செய்து கொடுக்கப்பட்டிருந்தது. காலையில் 2 மணிக்கு உங்க அம்மாவுக்கு வயிற்று வலி வந்துருச்சு, ஒரேடியா உருண்டு கத்த ஆரம்பிச்சிட்டா. காய்ச்ச வந்தாலும் சமைக்கிறது நிறுத்துறது இல்லை உங்க அம்மா. இன்னைக்கு தண்ணி குடிக்க முடியலன்னு அழ ஆரம்பிச்சிட்டா. நேற்று ராத்திரி கூட எல்லாருக்கும் பரிமாறி சுத்தம் செஞ்சுட்டு தான் படுத்தா. ரொம்ப முடியாம இன்னைக்கு மருத்துவமனைக்கு கொண்டாந்து சேர்த்துருக்கோம். சிறுநீரில் கல் இருக்கா, அதை எடுத்தா தான் வலி குறையும்னு சொல்லிட்டாங்க டாக்டரு. நீ உடனே கிளம்பி வா, ரொம்ப செலவாகும். என்கிட்ட இப்போ அவ்வளோ பணம் இல்லை, நீயே ஒரு 10,000 ரொக்கமாக எடுத்துட்டு வா என்று அப்பா கூறிய போது மோகனசாமி மிகவும் உருகி போனான். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கப்பா, நான் எப்படியாவது சமாளித்து பணத்தை கொண்டாடுறேன், தைரியமாக இருங்க, டாக்டர் சொல்கிற மாதிரி கேளுங்க என்று அப்பாவுக்கு ஆறுதல் சொன்னான். அம்மாவிடம் பேச வேண்டும் போல இருந்தது. ஆனால் மருத்துவமனையில் தொலைபேசி இருக்கவில்லை. ஒரு 2 மணி நேரத்தில் பணத்துக்கு ஏற்பாடு செய்துவிட்டு அலுவலகத்தில் விடுமுறை சொல்லி வருவதாக மோகனசாமி சொன்னான். ஆனால் வங்கி கணக்கில் பணம் இருக்கவில்லை. நண்பர்களிடம் கேட்க கூச்சமாக இருந்தது. காரணம், அவன் ஏற்கனவே பலரிடம் கடன் வாங்கியிருந்தான். காரணம், மாதம் ஓரிரு தடவையாவது அந்த காசி வீரன் ஆயிரக்கணக்கில் பணத்தை வாங்கி கொண்டு போனதுதான். என்ன செய்வது என்று தெரியாமல் வீட்டுக்குள் அங்கும் இங்குமாக அலைந்து கொண்டிருந்தான் மோகனசாமி. சாமி மாடத்துக்கு அருகே சென்று 2-3 முறை அவன் அன்பான கடவுளான கிருஷ்ணனின் விக்கிரகத்தை, பாதுகாத்துறா கிருஷ்ணா, பாதுகாத்திருப்பா என்று வேண்டிக் கொண்டான். கடைசியில் ஒரு யோசனை தோன்றியது. அவன் வேலைக்கு சேர்ந்தபோது அவன் அம்மா 2 சவரன் தங்கச் சங்கிலி செய்து அவன் கழுத்தில் போட்டிருந்தாள். அதை அடகு வைத்தால் குறைந்தது 10,000 வரலாம் என்று நினைத்தபோது மனம் லேசானது. தங்க விலை 10 கிராமுக்கு சுமார் 5,000 என்று இருந்தது. ஆனால் இதுவரை நகையை அடகு வைத்த அனுபவம் மோகனசாமிக்கு கிடையாது. அப்படி ஒரு அடகு கடை தன் அலுவலகத்துக்கு வரும் பாதையில் இருப்பதை அவன் பார்த்திருக்கிறான். வேகமாக குளித்து உடைகளை பையில் திணித்து கொண்டு புறப்பட்டான். சிக்னல் அருகில் நடக்கும்போது எப்போதும் போல அறிமுகமான அந்த திருநங்கை ஒருத்தி அந்த இடத்தில் அவன் கன்னத்தை தடவி சொடக்கு போட்டு காசுக்காக கையேந்தினாள். ஒவ்வொரு முறையும் அவன் அந்த சிக்னலின் வழியாக வரும்போது அவனிடம் இவள் பணம் கேட்பது வாடிக்கையாக இருந்தது. மோகனசாமி தவறாமல் அவளுக்கு சில்லறை கொடுப்பான். அவள் மோகனசாமியின் தலைமீது கை வைத்து ஆசீர்வதிப்பாள். அவள் மீது மோகனாவுக்கு வினோதமான இரக்கம், பயம் மற்றும் கவர்ச்சி கலந்த உணர்வு இருந்தது. இதயத்தின் மூலையில் எங்கேயோ அவள் பிரச்சனையும் தன்னை போன்றதே என்ற ஒரு சந்தேகம் இருந்தது அவனுக்கு. திருநங்கை அவன் தாடையை தடவிய போது பேண்ட் பையில் கையை விட்டு சில்லறையை தேடினான். வெறும் 5 ரூபாய் நாணயம் கிடைத்தது. அதிகமோ என்று மனதில் தோன்றினாலும் பையிலிருந்து எடுத்ததால் அவளுக்கு அதை கொடுத்து விட்டான். அவளுக்கும் இது அதிகம் என்று தோன்றியதால், இனிமே 2-3 நாளைக்கு உங்ககிட்ட காசு கேட்க மாட்டான்னா, சும்மாவே ஆசீர்வாதம் பண்ணுவேன் என்று சொன்னாள். பிறகு அவன் தலையின் மீது கை வைத்து, எங்கள் அண்ணனுக்கு எல்லாம் நல்லதாகவே நடக்கட்டும், எந்த கெடுதலும் நடக்கக்கூடாது என்று வாழ்த்தினாள். மோகனுக்கு சிரிப்பு வந்தது. பணம் கொடுத்தா எல்லாரும் இதைத்தான் சொல்கிறாங்க, என் துயரமும் என் கவலையும் மட்டும் என்னை விட்டு போகிறதே இல்லை. சங்கிலியை அடகு வைக்க அடகு கடைக்குள் நுழைந்தான். கடைக்காரன் அதை பரிசோதித்து அவனிடம் கையெழுத்தை வாங்கி கொண்டு 9,800 ரூபாயை கொடுத்தான். மோகனுக்கு அது போதுமானதாக இருந்தது. கடைக்காரனுக்கு நன்றியை சொல்லிவிட்டு அலுவலகத்தில் விடுமுறைக்கான கடிதம் கொடுக்க வந்தான். அப்போது பார்த்து காசிவீரன் அலுவலகத்துக்குள்ளேயே வந்து உட்கார்ந்திருந்தான். காசிவீரன் மோகனசாமியை பார்த்ததும், ஆஃபீஸுக்கு எதுக்கு இவ்வளோ லேட்டாக வர்ற மோகனா, உடம்பு சரியில்லையா என்று மிகவும் அக்கறையோடு விசாரித்தான். மோகனின் பையில் பணம் கத்தியைப் போல கூர்மையாக குத்தியது. அவனுக்கு தலை சுற்றுவது போல இருந்தது. அன்று ஹோட்டலில் சற்று அதிக கூட்டம் இருந்தது. அலுவலகத்தில் காசிவீரனை வைத்துக்கொண்டு எந்த பிரச்சனையும் வேண்டாம் என்று மோகன் அந்த சூழலிலும் ஹோட்டலுக்கு வந்தான். 2 கப் காபி சொல்லிவிட்டு உட்கார்ந்தார்கள். சர்வர்கள் எல்லோரும் மிகவும் பிஸியாக இருந்தார்கள். ஹோட்டலில் முதலாளியே காப்பியை கொண்டு வந்து வைத்துவிட்டு போனார்.
நீண்ட நாமம், வேஷ்டி, வெள்ளை சட்டை அணிந்த அவருக்கு மோகனசாமியின் மீது மரியாதை இருந்தது. மோகன் தினமும் அங்கு வருவதால் அவன் அறிமுகம் இருந்தது. அவனுக்கு சிறப்பான உபச்சாரம் செய்து பேசுவார். காசி, இன்னைக்கு நீ குறுக்க வராத, ஊருக்கு புறப்பட்டுக்கிட்டு இருக்கேன். அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, மருத்துவமனையில் சேர்த்துருக்காங்க. இன்னைக்கு பெல்லாரியில் ஆப்ரேஷன் இருக்குது. வேணும்னா என் பைய பாரு, பணத்தை கொடுக்கவும் அம்மாவை பார்க்கவும் ஊருக்கு போய்கிட்டு இருக்கேன் என்று மோகனசாமி வேண்டிக் கொண்டான். காசி வீரன் மீசையின் ஓரமாக சிரித்தான். மோனா, நீ பொய் சொல்கிறது அவ்வளோ சுலபம் இல்லைங்கன்னு, அதை ரொம்பவும் சிரமப்பட்டு கற்றுக்கணும். உன்னை போல் நல்ல பசங்க எளிமையாக பொய் சொல்லிட முடியாது. அதெல்லாம் என் மாதிரி போக்கிரி பசங்களுக்கு தான் சரி என்று சொல்லி, நேற்று உங்கள் வீட்டுக்கு போயிருந்தேன். உங்கள் அம்மா உனக்கு கொடுக்க சொல்லி சட்னி பொடி கொடுத்து அனுப்பிச்சாங்க. இந்தா வாங்கிக்க என்று பையில் இருந்த பொட்டலத்தை எடுத்து அவனிடம் தந்தான். மோகனசாமியின் பொய்யை கண்டுபிடித்து விட்ட அகங்காரமும் எகத்தாளமும் அவன் நடத்தையில் தெரிந்தது. மோகனசாமி பொறுமை இழந்தான். நீ நம்பலைன்னா நான் என்ன செய்ய முடியும் காசி? நேற்று ராத்திரி கூட நல்லா தான் இருந்தாங்க. விடிய காலையில் வயிற்று வலி வந்திருக்கு. அப்பா பணம் எடுத்துகிட்டு வர சொல்லி ஃபோன் செஞ்சாரு. சம்பாத்தியத்தை எல்லாம் உனக்கு கொடுத்துட்டு போண்டி ஆயிட்டேனா. யாரும் கடனும் தரல. அதனால கழுத்தில் இருந்த சங்கிலியை அடகு வச்சு பணம் வாங்கிட்டு போகிறேன் பாரு என்று பணிவான குரலில் சொல்லி பர்சில் இருந்து அடமான ரசீதை எடுத்து காட்டினான். காசி வீரனுக்கு அது போதுமானதாக இருந்தது. பர்ஸை பறித்து கொண்டான். அதிலிருந்த மொத்த பணத்தையும் கவனமாக எடுத்து தன் பேண்ட் பையில் வைத்து கொண்டான். காலி பர்ஸை மோகனசாமியிடம் அலட்சியமாக கொடுத்தான். பணம் உங்கள் அப்பா கிட்ட நிறையவே இருக்கு, நீ எதுக்கு சிரமப்படுற மோனா? பெரியவங்க பார்த்துக்குவாங்க, நீ சின்ன பையன், இதுல எல்லாம் நீ தலையிடக்கூடாது என்று சொல்லி அவன் கையை தள்ளி எழுந்து புறப்பட்டான். மோகனசாமிக்கு நடந்த ஏமாற்றத்தை புரிந்து கொள்ள ஓரிரு வினாடியானது. நடந்த அநியாயத்துக்கு வயிற்றில் நெருப்பு மூட்டியது போல இருந்தது. அவ்வளவு தைரியம் அவனுக்குள் எப்படி அடங்கி இருந்ததோ தெரியாது. உடனே எழுந்து ஓடியவன் காசி வீரனின் பின்னால் போய் வாசலுக்கு அருகில் போய்கொண்டிருந்த அவனது காலை பின்பக்கமாக இழுத்தான். எதிர்பாராத தாக்குதலில் காசி வீரன் குப்புற கவிழ்ந்தான். அவன் நெற்றி வாயில் படியில் மோதி வலி ஏற்பட்டு கத்தினான். மோகனசாமி அந்த வலியின் கதறலை கேட்கும் நிலையில் இல்லை. அவன் மீது பாய்ந்து ஏறி உட்கார்ந்து பேண்ட் பையில் இருந்த பணத்தை உருவி எடுத்தான். காசி வீரன் அந்த தடுமாற்றத்திலிருந்து துடித்து எழுந்தான். ஆனால் மோகனசாமியின் ரௌத்ர அவதாரத்தை பார்த்து திரும்பி அடிக்க முடியாமல் மௌனமாக பின்வாங்கினான். மோகனசாமி மனதை கட்டுப்படுத்த முடியாமல் அவனை பார்த்து கத்தினான். முண்டச்சி பயல, நான் சம்பாதிச்சதை நீ புடுங்கிட்டு போயிடுவ. என்ன பிளாக்மெயில் பண்றியா? யாரா நீ? நான் என்னடா தப்பு செஞ்சேன்? இப்படி எதுக்குடா தொந்தரவு பண்ற? ஆமாண்டா, என் கண்ணுக்கு நீ அழகா தெரிஞ்சடா. உன்னை தொடணும்னு தோணுச்சு, உனக்கு முத்தம் கொடுக்கணும்னு தோணுச்சு, உன் கூட படுக்கணும்னு தோணுச்சு, உன் சாப்பிடணும்னு தோணுச்சு, உன்கிட்ட வச்சு செஞ்சுக்கணும்னு தோணுச்சு. அது என்ன தப்பா? உனக்கு விருப்பம் இல்லைன்னு தெரிஞ்ச பிறகு உன் நகத்தை கூட தொடலடா நான். இதெல்லாம் போய் ஊர் ஜனத்துல சொல்றா. போய் சொல்லு, யார்கிட்ட வேணும்னான்னு சொல்லுடா. இந்த ஹோட்டலில் உட்கார்ந்துருக்கிற எல்லார்ட்டையும் போய் சொல்கிறோம். என்கிட்ட இருந்து எதையும் பிடுங்கிக்கிற முடியாது. நீ இனிமேல என்கிட்ட இருந்து என்னத்தை பிடுங்குறேன்னு நான் பார்க்குறேன்டா. இனி என்னைக்காவது என்கிட்ட பணம்னு வந்த உன்னை கொன்னே போட்டுருவேன் என்று கத்தினான். நெற்றியில் வழிந்த இரத்தத்தை துடைத்து கொண்டு காசி வீரன் கண் சுமிட்டாமல் மோகனசாமியின் புதிய அவதாரத்தை பார்த்தான். வெப்பமூச்சு விட்டுக்கொண்டு மோகனசாமி முகம் சிவந்த ஆத்திரத்தில் நடுங்கிக் கொண்டிருந்தான். ஹோட்டலில் இருந்தவர்கள் எல்லோரும் சாப்பிடுவதை விட்டுவிட்டு அங்கே என்ன நடக்கிறது என்பதை கவனித்துக் கொண்டிருந்தார்கள். காசி வீரன் அதிர்ந்து போய் அங்கிருந்து வெளியேறினான். மோகனசாமி மெல்ல மேசைக்கு வந்து உட்கார்ந்தான். அந்த தைரியம், பேசிய அந்த பேச்சு, இந்த ஆவேசம் தனக்கெப்படி வந்தது என்று குழம்பினான். ஆறிப்போன காப்பியில் ஈக்கள் மொய்த்து கொண்டிருந்தன. ஒருமுறை சுற்றிலும் பார்த்தான். இந்த நிலையில் எல்லோரும் தன்னை பார்ப்பது மிகவும் சங்கடமாக இருந்தது அவனுக்கு. பின்னர் அது பயமானது. புறப்பட எழுந்தான். அதற்குள் கடையின் முதலாளி அவன் மேசை அருகே வந்து நின்று சதுரமான பில் ஒன்றை சின்ன தட்டில் வைத்து எடுத்து கொண்டு வந்து பேசாமல் முன் வைத்தார். 8 ரூபாய் ஆகியிருந்தது. மோகன் 10 ரூபாய் நோட்டை தட்டில் வைத்து முகத்தை நிமிர்த்தி அவரை பார்த்து சிரித்து, சில்லறையை நீங்களே வச்சுக்குங்க என்றான். அதற்கு பதிலாக அவர் சிரிக்காமல் தன் ஜிப்பாவுக்குள் கையை விட்டு 2 ரூபாய் நாணயத்தை எடுத்து அந்த தட்டில் வைத்தார். பிறகு மிகவும் கம்பீரமான முகபாவத்துடன் அவனை நோக்கி, நாளையிலிருந்து எங்கள் ஹோட்டலுக்கு நீங்கள் வர வேணாமுங்க, வேற இடம் பார்த்துக்குங்க, இது மரியாதையானவங்க வந்து போகிற இடம் என்று சொல்லி அவர் மேசை பக்கம் வேகமாக நடந்தார்.
அவரது இந்த பேச்சை கேட்ட மோகனசாமிக்கு எப்படித்தான் எதிர்வினை செய்வது என்று தெரியாமல் திகைத்தான். வாழ்க்கை முழுவதும் தான் காசிவீரனை எதிர்கொண்டே இருக்க வேண்டும், இல்லாவிட்டால் இந்த பூமியில் வாழ முடியாது என்ற உள்மன உணர்வு ஓசையில்லாமல் அவன் மனதில் எழுந்தது. மீண்டும் வலுவிழந்த மோகனசாமி மெல்ல எழுந்து ஒவ்வொரு அடியாக எடுத்து வைத்து வாசல் பக்கம் நடந்தான். எழுத்தாளர் வசுதேந்திரா அவர்களின் மோகனசாமியின் சிறுகதை தொகுப்பிலிருந்து காசி வீரர்கள் முற்றும்.